வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போறது தியரி இல்ல, மோட்டிவேஷன் இல்ல, புத்தகத்துல படிச்ச கதையும் இல்ல. இது உங்க நெஞ்சுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிற அந்த ஆறாத ரணத்தை பத்தின நிஜம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிங்க. இது உங்களுக்கு நடந்திருக்கா? ராத்திரி 1 மணி, வீட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் தூக்கம் வரல. ரூம் இருட்டு, மொபைல் வெளிச்சம் மட்டும் முகத்துல அடிக்குது. வாட்ஸ்அப் திறக்கறீங்க. அந்த ஒரே ஒரு சாட். அவங்க ஆன்லைன்ல இருக்காங்க, ஆனா உங்களுக்கு ஒரு மெசேஜ் இல்ல. மூளைக்குள்ள 1000 கேள்வி. யார் கூட பேசிட்டு இருப்பாங்க? என்ன மறந்துட்டாங்களா? வேணும்னே அவாய்ட் பண்றாங்களா? ஈகோவை தூக்கி போட்டுட்டு நீங்களே டைப் பண்றீங்க. தூங்கலையா? பிஸியா? ப்ளூடிக் பார்த்தாச்சு, ஆனா டைப்பிங் வரல. 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1 மணி நேரம், சத்தம் இல்ல. அந்த நிமிஷம் நெஞ்சு பதறும், மூச்சடைக்கும். நான் என்ன தப்பு பண்ணேன்னு கண்ணீர் தானா வரும். இதுதான் கொடுமை நண்பா. அவங்க ஒரு வார்த்தை அன்பா பேசினா அன்னைக்கு நீங்க வானத்துல பறப்பீங்க. அவங்க முகம் சுளிச்சா அன்னைக்கு உங்களுக்கு பசிக்காது, வேலை ஓடாது, யார் மூஞ்சிலையும் முடிக்க மாட்டீங்க. உங்க சந்தோஷத்தோட ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கையில இருக்கு. அவங்க நினைச்சா சிரிக்க வைப்பாங்க, நினைச்சா அழ வைப்பாங்க. ஒரு காலத்துல எப்படி இருந்தீங்க? கெத்தா, சுயமரியாதையோட, நண்பர்கள் கூட சிரிச்சுக்கிட்டு. இன்னைக்கு ஒருத்தரோட அன்புக்காக பிச்சைக்காரன் மாதிரி கையேந்தி நிக்கிறீங்க. நண்பன் சொல்வான், மச்சான் அவ உன்னை மதிக்கலடா, விட்டுருடா. ஆனா நீங்க, இல்லடா அவளுக்கு என் மேல காதல் இருக்கு, கோவத்துல இருக்கான்னு உங்களையே ஏமாத்திப்பீங்க. நண்பா, ஒரு கசப்பான உண்மைய சொல்லட்டா? உங்களுக்கு காதலிக்க தெரியுது, ஆனா காதலோட உளவியலை கையாள தெரியல. காதல்னா பார்க்ல உட்கார்ந்து கை கோர்க்கிறது மட்டும் இல்ல. காதல் ஈக்குவல் டு 2 மனங்களுக்கு இடையில நடக்கிற ராஜதந்திர விளையாட்டு. இதுல யார் உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணி அறிவால யோசிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. உணர்ச்சிக்கு அடிமையானவ தாடி வளர்த்து சோக பாட்டு கேட்டுட்டு இருப்பான். ஆச்சாரிய சாணக்கியர் அரசர்களுக்கு மட்டும் இல்ல, மனச ஆள்றதுக்கும் வித்தை சொல்லி கொடுத்தவர். அடுத்த நிமிஷம் இந்த 5 சாணக்கிய விதிகள் உங்க காதல மட்டும் இல்ல, குப்பையில கிடந்த உங்க சுயமரியாதைய தூக்கி சிம்மாசனத்துல வைக்க போகுது. நீங்க யாருக்காக அழுதீங்களோ அவங்க உங்களை நினைச்சு தவிக்க போறாங்க. விதி 1, ஓவர் அவைலபிலிட்டி ஈக்குவல் டு விஷம். சாணக்கியர் சொல்றார், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. நீங்க எவ்வளவு ஈஸியா கிடைக்கிறீங்களோ அவ்வளவு உங்க மதிப்பு கம்மி. எக்கனாமிக்ஸ் ரூல், சப்ளை அதிகம்னா விலை கம்மி. தண்ணி ஃப்ரீ, அதனால வீணாக்குறோம். வைரம் அரிது, அதனால லாக்கர்ல வைக்கிறோம். நீங்க தண்ணியா, வைரமா? அவங்க மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை பண்றது, கால் பண்ண உடனே எடுக்கிறது, மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு ஓடுறது, இதெல்லாம் உங்களை டிஷ்யூ பேப்பர் ஆக்குது. இனிமே என்ன பண்ணணும்? டிமாண்ட் கிரியேட் பண்ணுங்க. மெசேஜுக்கு 1 மணி நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணுங்க. சாரி, பிஸியா இருந்தேன்னு சொல்ல பழகுங்க. இவன் ஈஸியா கிடைக்க மாட்டான்னு அவங்க மூளைக்கு புரிய வைங்க. அப்போதான் ஈர்ப்பு வரும். விதி 2, திறந்த புத்தகமா இருக்காதே, மர்மம் தான் காந்தம். 3வது வாரத்திலேயே உங்க மொத்த சோக கதையையும் கொட்டிராதீங்க. எங்க வீட்ல சண்டை, எக்ஸ் ஏமாத்திட்டா, நீ இல்லனா நான் செத்துருவேன்னு சொன்னா பரிதாபம் தான் வரும், காதல் வராது. சஸ்பென்ஸ் இல்லாத படத்தை யாரு பாப்பா? கிளைமேக்ஸ் முதல் 10 நிமிஷத்துல தெரிஞ்சா தியேட்டரை விட்டு வெளியே வந்துருவீங்க. உறவும் அப்படிதான். உங்களை பத்தி A to Z தெரிஞ்சிட்டா, ஓஹோ இவ்வளோதானான்னு போர் அடிச்சிரும். சாணக்கிய ஸ்ட்ராட்டஜி, வெங்காயம் மாதிரி லேயர் லேயரா மெதுவா உங்களை ரிவீல் பண்ணுங்க. உங்க மனசு பசிபிக் கடல் மாதிரி ஆழமா இருக்கணும், ஆனா வெளிய பார்க்க அமைதியான குளம் மாதிரி தெரியணும். இவன் என்ன நினைக்கிறான்ங்கிற மர்மம் அவங்கள தூங்க விடாது. அதுதான் காதலா மாறும். விதி 3, அன்புக்கு பிச்சை எடுக்காதே, நோ கான்டாக்ட். உங்களை அவாய்ட் பண்றாங்களா? சீன் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணலையா? ப்ளீஸ் பேசு, என்ன தப்பு பண்ணேன்னு 10 மெசேஜ் அனுப்பாதீங்க. அங்கதான் நீங்க தோக்குறீங்க. பரிதாபம் காதல் ஆகாது. கெஞ்ச கெஞ்ச அவங்க ஈகோ ஏறும். நாய்க்குட்டிய துரத்துனா ஓடும், நீங்க திரும்பி நடந்தா அது பின்னாடி வரும். சாணக்கிய அஸ்திரம், மரியாதை இல்லாத இடத்துல ஒரு நொடி நிக்காதே. நோ கான்டாக்ட். மெசேஜ் இல்ல, கால் இல்ல, ஸ்டேட்டஸ் பாக்குறது இல்ல, சோகப்பாட்டு ஸ்டோரி இல்ல. ஆவியா மாறிடுங்க, காணாம போயிடுங்க. முதல் வாரம் இவன் வருவான். 2வது வாரம் என்னாச்சு இவனுக்கு, வேற யாராவது கிடைச்சிட்டாளா? 3வது வாரம் பயம், நாம இழந்துட்டோமோ?
அப்போதான் தேடி வருவாங்க. விதி 4, லட்சியம் கிரேட்டர் தேன் காதல். காதலுக்காக இன்டர்வியூ கேன்சல் பண்ணாதே, கடன் வாங்கி gift வாங்காதே, உனக்காக உயிரையே கொடுப்பேங்கிற சினிமா டைலாக் பசிய போக்காது, கரண்ட் பில் கட்டாது. பொருளாதாரம் இல்லாதவன் காதல் ஈக்குவல் டு பைத்தியக்காரத்தனம். ரோமியோ தெருவுல நிப்பான், ராஜா சிம்மாசனத்துல இருப்பான். பெண்கள் பாதுகாப்பு தேடுவாங்க, உன் கெரியர் மேல இருக்கிற விரிதான் அவங்களுக்கு ஈர்ப்பு. முதல் காதலி லட்சியம், 2வது காதலி அவங்க. நீ ராஜ்யத்தை கட்டு, ராணி தேடி வருவா. விதி 5, வார்த்தை இல்ல செயல் பாரு. உலகத்தையே எதிர்ப்பேன்னு ராத்திரி 2 மணிக்கு சொல்றது ஈஸி. ஆனா வீட்ல பிரச்சனை வந்ததும் சாரி அப்பாக்கு நெஞ்சு வலின்னு ஓடுறாங்களான்னு பாரு. பேசுறது ஃப்ரீ, செய்யறதுக்கு தைரியம் வேணும். கஷ்டம் வரும்போது கூட நிக்கறாங்களா? கோவத்துல கேவலமா திட்டுறாங்களா? செயல்கள் பொய் சொல்லாது. நண்பா, இந்த 5 விதியும் காதலுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கான ராஜதந்திரம். சபதமிடு, இனிமே என் கண்ணீர் என்னை மதிக்காதவங்களுக்காக சிந்தாது. என் நேரம் என் வளர்ச்சிக்கு மட்டும்தான். இத ஃபாலோ பண்ணா உன்னை ஏளனமா பார்த்தவங்க உன் கெத்த பார்த்து மிரளுவாங்க. நீ கெஞ்ச வேண்டாம், மரியாதை தேடி வரும். கமெண்ட்ல சொல்லு, இந்த 5ல எந்த விதியை இன்னையிலேருந்து கடைபிடிக்க போற. இத உன் நண்பனுக்கு ஷேர் பண்ணு, அவன் வாழ்க்கையும் மாறட்டும். சுயமரியாதைய விண்ணளவுக்கு உயர்த்து. காதல்ல ராஜாவா ஜெய். நன்றி, வணக்கம்.